உதாரணம் என்னன்னா உதே தேஷ் கி ஆம் நாகரிக். உதே தேஷ் கி ஆம் நாகரிக் அப்படின்னா என்னன்னா டொமஸ்டிக் ஏர்வேஸ் ஓகேங்களா, உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவை தான் உதே தேஷ் கி ஆம் நாகரிக். இது 2016ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இது மூலமா தமிழ்நாட்டுல சேலம் டு சென்னை வந்து பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்தை பெற்றிருக்காங்க. அடுத்து இன்னொரு கரெக்ட் அஃபேர். சென்னையில 2 மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லாவே லேடிஸ் சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா? சென்னை நகர், கோயம்புத்தூர். சென்னையில 2 மெட்ரோ ரயில் நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பெண்களுக்கான ரயில் நிலையமா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபுல்லா என்னதாங்க விமன் எம்ப்ளாயிஸ் தான் ஒர்க் பண்றாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் ஓடுன லேடி பேர் அவங்க பேர் வெரி குட் சார், கிளாப் பண்ணுங்க அவருக்கு. சூப்பர். அவர் நம்ம பேர் என்னது? பிரீத்தி. கோயம்பேடு சென்னை நகர். அடுத்து சென்னை ஹைகோர்ட்டோட ஜட்ஜியா இருக்க அகில் ரமணி ஓகேங்களா. சூப்பர் பண்ணிக்கோங்க. அகில் ரமணி ஓகேங்களா. இவங்க என்ன ஃபேக்ட் சொல்றாங்க? அகில் ரமணி ஓகேங்களா. என்ன ஃபேக்ட் சொல்றாங்க தெரியுமா? சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் அதிக எண்ணிக்கையில பெண் நீதிபதிகள் இருக்காங்க. இந்தியால வந்து ஹைகோர்ட் இருக்கு. 24 ஹைகோர்ட்டுக்கான ஆர்டிகல் என்ன? 214 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. 214 மொத்தம் 24 ஹைகோர்ட் இருக்கு. அந்த 24 ஹைகோர்ட்லயுமே யாரு அதிகமா இருக்காங்க? பெண்கள். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான் அதிகமா இருக்காங்க. எப்போ உருவாக்குனாங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றம்? மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா. ஓகே. அடுத்து happy.com. happy.com அப்படின்ற .com என்ன சொல்லிருக்காங்க? யார் பண்ணிருக்காங்கன்னா வந்து திருப்பூர் ஃபார்மர்ஸ் ஓகேங்களா. திருப்பூர் ஃபார்மர்ஸ் காண்டி உருவாக்கப்பட்டதுன்னா இது happy.com அப்படின்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். கலைஞர் செத்து போனாரு ஆகஸ்ட் 7. ஆகஸ்ட் 7 டே கைத்தறி தினம், ஹேண்ட்லூம் டே ஓகேங்களா. ஹேண்ட்லூம் டே என்ன பண்ணாரு? அவர் மறந்துட்டார். அம்மையார் என்ன செத்து போனாங்க? டிசம்பர் 5 அன்னைக்கு டே சாயில் டே. அன்னைக்கு டே சாயில் டே ஓகேங்களா. மண்ணை செத்து போற ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு டிசம்பர் 5 சாயில் டே. எப்போ? 2016 ஆகஸ்ட் 7 கைத்தறி தினம். யாரு? இல்ல அது வாஜ்பாய் யாரு? 14 ஓகேங்களா. 14 வாஜ்பாய் ஓகேங்களா. 2 பேரும் பிறந்தது ஒரே வருஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1924 ஓகேங்களா. செத்து போனதும் ஒரே வருஷம். அவரோட பர்த்டே டிசம்பர் 25. அன்னைக்கு என்ன டே? குட் கவர்னன்ஸ் டே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து தமிழ்நாடு பத்தி மட்டும் சொல்லிடுறேன் ஓகேவா. ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிக்கோ. 10 நிமிஷம் தான் ஓகேவா. கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் போய் சொன்னாதான் வந்து ஆரம்பிக்கணும் ஓகேவா. ஏன்னா அந்த மாதிரி லிஸ்ட் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகே. 1924 ஜூன் 3 அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எங்க பிறந்தாரு அவரு? திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை அப்படின்ற இடத்துல பிறந்தாரு. யாரும் எழுதாதீங்க ப்ளீஸ் ஓகே. ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை அப்படின்ற ஊர்ல பிறந்தாரு. அவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னது? தட்சிணாமூர்த்தி அப்படின்ற பேர் தான் அவரோட இயற்பெயர் ஓகேவா. தட்சிணாமூர்த்தி ஏன் வச்சாங்கன்னா அந்த பேருல குரு பகவான் கோயில் இருக்கும். அதனால தான் அந்த பேரை வந்து அவருக்கு தட்சிணாமூர்த்தி அப்படின்ற பேர் வச்சாங்க ஓகேங்களா. கலைஞர் அவங்க அப்பா பேர் வந்து முத்துவேலர், அவங்க அம்மா பேரு அஞ்சுகம் ஓகேங்களா. முத்துவேலர் பண்ண முதல் மனைவி வந்து துஞ்சம்மாள். அவங்க வந்து கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. அடுத்து வேளாம்மாள் என்ன பண்ணாங்க? அவங்களும் வந்து போயிட்டாங்க. 3ஆவது மனைவி யாரு? அஞ்சுகம் அம்மையார். அவங்க பிறந்தவர் தான் யாரு? கலைஞர் கருணாநிதி ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு படிப்புல நாட்டமே கிடையாது ஓகேவா. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பப்போ இந்த இந்தி திணிப்பு போராட்டம் ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கேங்ஸ் என்ன பண்றது, வசனம் எழுதுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாரு ஓகேங்களா. அவருக்கு படிப்பதை விட வசனம் எழுதுவதுதான் அதிகமான நாட்டம் இருந்தது ஓகேங்களா. அதன் காரணமாக தான் மாணவர் நேசன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணாரு? மாணவர் நேசன் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுதான் பின்னாளில் முரசொலியாக மாறியது. அதுதான் என்னாச்சு? பின்னாளில் முரசொலியாக மாறிடுச்சு. முரசொலி அப்படின்ற பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா எல்லா பட்டித்துறையெல்லாம் பரவுச்சு ஓகேங்களா. அதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 1944 சேலம் கான்ஃபரன்ஸ்ல அறிஞர் அண்ணா என்ன பண்ணுவாரு? ஜஸ்டிஸ் பார்ட்டிய திராவிடர் கழகமா பேர் மாத்துவாரு. எப்போ? 1944 சேலம் கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் இருக்கும் ஓகேங்களா. ஓகே அதை மாத்துவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அது வரைக்கும் பாத்தீங்கன்னா திராவிடர் கழகத்துடைய கொள்கையால ஈர்க்கப்பட்டவர் யாரு? அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் ஓகேவா.
ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈர்க்கப்படுவாங்க. இப்ப ஈர்க்கப்படுறதுனால ஆச்சுன்னா வந்து பெரியார் கிட்ட ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க போயிட்டு சேருவாங்க. அண்ணாவும் பார்த்தீங்கன்னா பெரியார் கிட்ட என்ன பண்ணுவாரு, திராவிடர் ஓகேங்களா விடுதலை பத்திரிகையில தான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்ப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, கலைஞர் இது பண்ணுவார். அப்புறமா தான் நாங்கள் வந்து கலைஞர் வேலை கிடைக்குன்னா வந்து ஒரு இதுல எழுத வேலை கிடைக்கும், அதாவது இந்த வசனம் எழுத வேலை கிடைக்கும், சேலம் போயிடுவார் ஓகேங்களா. அப்படி நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி போராட்டம் நடக்கும். 1947 பெரியார் என்ன பண்ணுவாருன்னா வந்து மணியம்மை திருமணத்திகள் சொல்லுவார் ஓகேங்களா. அதனால அவங்க கட்சியில ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படும் ஓகேங்களா. செப்டம்பர் 17 ஓகேங்களா 1949 ஓகேங்களா அன்னைக்கு என்ன பண்ணுவாரு, திராவிட முன்னேற்ற கழகம், இது क्वेश्चन ப்ரீவியஸ் क्वेश्चन சரிங்களா. 17 செப்டம்பர் யாரோட பர்த்டே, பெரியார் பர்த்டே ஓகேங்களா. அன்னைக்கு என்ன பண்ணுவாரு, இது பண்ணுவாரு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவி யார் எடுத்துப்பாங்க, அண்ணா எடுத்துப்பாரு. தலைவர் பதவி யாருக்கு காலியா வைப்பாங்க, பெரியாருக்காக அப்படியே காலியா வைப்பாங்க ஓகேங்களா. இந்த பதவி வந்து அப்படியே எடுத்துப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த தேர்தல் அவங்க போட்டியே போட மாட்டாங்க அந்த தேர்தல்ல. ஏன்னா திராவிட கட்சியோட கொள்கை என்னது, எந்த தேர்தலுமே போட்டி போட வராது. அதாவது பாத்தீங்கன்னா அரசியல் போகாம மக்கள் அரசியல் படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு இதுவா இருக்கு ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா போட்டியே போட மாட்டாங்க. அடுத்து 57 எலெக்ஷன்ல போட்டி போடுவாங்க சரிங்களா. 57 எலெக்ஷன்ல தான் முதல் முறையா கலைஞர் என்ன பண்ணுவாரு, குளித்தலை அப்படின்ற தொகுதியில போட்டி போட்டு எலெக்ஷன்ல வின் பண்ணுவார். அன்னிலிருந்து 2016 வரைக்கும் 13 முறை ஒரே எலெக்ஷன்ல கூட தோக்காம வின் பண்ண ஒரே தலைவர் யாருன்னா இந்தியால அவர் மட்டும் தான். எத்தனை முறை பண்ணிருக்காரு, 13 முறை வின் பண்ணிருக்காரு. முதல்ல போட்டி போட தொகுதி எது, குளித்தலை. எந்த வருஷம், 1957 ஓகேங்களா. அத போட்டி போட்டு வின் பண்ணார். அப்ப முதல்ல திமுக வின் பண்ணவங்க எத்தனை பேர் மொத்தம், எவ்வளவு, 15 பேர் மட்டும் தான், 12 தான் கிடையாது, 15 பேர் மட்டும் தான் வின் பண்ணாங்க. அத யார் கலைஞர் ஒண்ணு. அதாவது திமுக முதல் முறையா உதயசூரியன் சின்னத்துல நின்னதை இவர் நாம அபிஷியல் கிடையாது, உதயசூரியன் சரிங்களா. அது நின்று இவர் தான் வின் பண்ணது சரிங்களா. அப்ப யார் முதலமைச்சர் தமிழ்நாட்டுல, 57 காமராஜரோட ஆட்சி சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையினுடைய மாநகராட்சி மேயர் தேர்தல் நடக்கும். அண்ணா என்ன சொல்லுவாருன்னா, யாருமே போட்டி போடுவானா, நம்ம என்ன பண்றோம், சின்ன கட்சி வேணாம், கலைஞர் என்ன பண்ணுவார், அடுத்ததுமே அது அண்ணாவின் பேச்சை மீறிய கம்மிடுவாங்க ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒன் எலெக்ஷன் போட்டி போடுவாரு. அப்பதான் என்ன பண்ண 40 கவுன்சில் வின் பண்ணிடுவாங்க. அப்பதான் அண்ணா என்ன பண்ணுவாங்க, கலைஞருக்கு கனியாழி பரிசா கொடுப்பாரு. அப்புறம் மோதிரமா கையில இருக்கும் சரிங்களா. அதுதான் இப்ப வந்து கலைஞர் இறக்கும் போது கூட போச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து 1965 ஓகேங்களா இந்தியாவையே உலுக்கிய ஒரு இந்தி திணிப்பு போராட்டம். 1950 ஜனவரி 26 கான்ஸ்டிடியூஷன் இம்போஸ் ஆன உடனே 15 வருஷம் டைம் தரேன், அதுவரை ஹிந்தி கத்துக்கணும்னு சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1963 நேரு வந்து தமிழ்நாடு வந்த போது இப்போ தமிழ் பேசிக்கோங்க, அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், ஹிந்தி தான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு போனார். அதனால 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன 1965 மிகப்பெரிய ஹிந்தி திணிப்பு போராட்டம், ஜல்லிக்கட்டை விட 10 மடங்கு அதிகமாக நடத்தப்பட்ட போராட்டம் இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் ஓகேங்களா. இது நடந்தது பாத்தீங்கன்னா அது மிக முக்கியமா காரணமா இருந்தா தந்தை பெரியார், கலைஞர் கருணாநிதி ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளக்குடியில ஒரு போராட்டம் பண்ணுவார். கள்ளக்குடியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டால்மியாபுரம் பேர் மாத்திடுவாங்க ஓகேங்களா. இந்த டால்மியாபுரம்ன்றது பாத்தீங்கன்னா டால்மியா சிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, பேர் மாத்தினால கள்ளக்குடியில என்ன பண்ண ரயில்வே படுத்துவார். அதனால தான் பேர் கள்ளக்குடி கருணாநிதினு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா நானு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் யார் இருந்தது, 1920 மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சர் சுப்பராயன். அடுத்து 1947 யாரு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இல்ல. அடுத்து குமாரசாமி ராஜா. அப்புறம் யாரு, சிஆர் யாரு, ராஜாஜி. அடுத்து யாரு, காமராஜர். கேசிஆர் பதவி விலகுவாரு, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவார், நம்ம பதவி விலகுவார். அடுத்து யார் வருவா, காமராஜர் வருவார். காமராஜரோட ஆட்சி 63 வரும். 63 பதவி எடுத்துருவாரு. ஏன், பிப்ரவரி 3 1969 அதிகமா மூக்குப்பொடி போடுறதுனால அறிஞர் அண்ணாக்கு கேன்சர் வந்து என்ன பண்ணுச்சு, இறந்து போயிட்டார். உடனே ஒரு லிஸ்ட் எடுத்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அடுத்து 7 நாள் யார் முதலமைச்சரா இருக்காரு, நாவலர் நெடுஞ்செழியன் இருக்காரு ஓகேங்களா. அவங்க மொத்தம் 5 பெரிய முக்கிய புலிகள். அதுல யார், கருணாநிதி ஒருத்தர் ஓகேங்களா, நாவலர் நெடுஞ்செழியன், அன்பில் தர்மலிங்கம், அப்புறம் பாத்தீங்கன்னா மதியழகன், அப்புறம் வந்து பேராசிரியர் விருந்தகை, அப்புறம் கலைஞர் கருணாநிதி ஓகேங்களா. இவங்க 5 பேருமே யார், மிக முக்கியமான புலிகள். எல்லாருமே நாவலர் தான் கொண்டு வரணுன்றாங்க. எம்ஜிஆர் முதல்ல யார் சப்போர்ட் பண்றாங்க, கருணாநிதியை சப்போர்ட் பண்றாங்க ஓகேங்களா. கருணாநிதி சப்போர்ட் பண்ணா கருணாநிதி என்ன வராரு, இவரா. ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் வந்து எம்ஆர் சுத்துவார் தொண்டையில ஏன்னா எலெக்ஷன் போகாம என்ன பண்ணுவாரு, எம்ஜிஆர் பழைய பழைய போட்டி போட்டு வின் பண்ணுவார் சரிங்களா. அப்புறம் கலைஞர் வந்து முதல் முறை என்ன பண்றாரு, பதவி ஏற்றுக்கிறார் சரிங்களா. பதவி ஏற்றுக்கிட்ட உடனே என்ன சட்டத்தை கொண்டு வராரு அவரு, அனைத்து ஜாதியினரும் கர்ப்பகிரகத்துக்கு செல்லலாம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் தான் ப்ரோமோட் பண்றாரு. சுயமரியாதை திருமணத்தை என்ன பண்றாரு, பெரியாரை சந்திக்கிறாரு, சுயமரியாதை திருமணம் நடத்தலாம்னு சொன்னா பண்ணுவார் முதல்ல. அப்பதான் வந்து கொண்டு வருவார் ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஜாதியினருமே என்ன பண்ணலாம், அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றதையும் சொல்லுவாரு. ஆனா அது நிறைவேறது எப்பதான், 2008. இப்பதான் என்ன பண்ணாங்க, மாரிசாமின்ற ஒருத்தனை மதுரையில இருக்கிற ஐயப்பன் கோயில அவரோட போஸ்டிங்ல போட்டுருக்காங்க. முதல் இந்தியாவில யார் போட்டது, கேரளால கிருஷ்ணன் சரிங்களா. அவர் தான் முதல் தலித் அர்ச்சகர் இந்தியாவிலே ஓகேங்களா. அது நடந்ததுக்கான விஷயம் முக்கியமான இவங்க தான் காரணம். அப்படி நடக்கும்.
கருணாநிதி என்ன பண்ணாருன்னா போக்குவரத்து துறை அரசுரிமையாக்கினார். என்ன பண்ணாரு? போக்குவரத்து பிஎன்டிசி இருக்கு பாத்தீங்களா, பட்டுக்கோட்டை அடிக்கடி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இல்ல அந்த மாதிரி நிறைய கார்பரேஷன் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணாரு? எல்லாத்தையுமே அரசுரிமையாக்கினார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்து யாரு? இவருதான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அப்ப சைக்கிள் ரிக்ஷா என்ன பண்ணுவாங்க? மனுஷனே இழுப்பான். அதெல்லாம் என்ன பண்ணாரு? கம்ப்ளீட்டா ஒழிச்சவர் யாருன்னா கருணாநிதி தான். அது மட்டும் இல்லாம அப்ப தேசிய கொடி தான் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மாநிலத்துல கவர்னர் மட்டும் தான் ஏற்றிட்டு இருப்பாங்க. சுயராஜ்யத்தின் அடிப்படையில மாநில முதலமைச்சர்கள்லாம் ஆராய்ச்சி சொன்னது யாரு? கருணாநிதி தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அதை தாண்டி நிறைய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாரு. எமர்ஜென்சி பார்த்தா தமிழ்நாட்டுல கூட எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் ஆகாது, 356 தூக்குறான்னு சொல்லிட்டு ராஜ்குமார் கமிட்டி என்ன பண்ணிருப்பாரு? இது போட்டிருப்பாரு. ஓகேங்களா? ராஜ்குமார் கமிட்டி என்ன பண்ணாரு? இந்தியாவுக்கே ட்விஸ்ட் கொடுத்தவர் யாரு? கருணாநிதி. எப்ப கூட ராஜ்குமார் கமிட்டி? ஓகேங்களா? அப்புறம் அவர் மேல இருக்கிற ஊழல் வழக்கு போட்டது என்ன கமிஷன்? சர்க்காரி கமிஷன் பத்தி ஊழல் போடுவாங்க. அதனால சர்க்கார் என்ன பண்ணுவாங்க? என்கொயரி பண்ணுவாரு. மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா பண்ணுவாங்க, அவங்க என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா மொத்தம் 4 கமிஷன் இருக்கும். ஏஆர்சி இருக்கும், ராஜ்குமார் கமிட்டி இருக்கும், அப்புறம் சர்க்காரி கமிஷன் இருக்கும். சரிங்களா? இந்த கமிட்டியா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுங்க குவாலிட்டில. சரிங்களா? இந்த மாதிரி கமிஷன்லாம் வந்து காலகட்டத்தில் வரும்போதுனா 72ல ஓகேங்களா கட்சியில மிகப்பெரிய பிளவு இருக்கும். நான் 72ல அக்டோபர் 17 1972ல என்ன பண்ணுவாரு? எம்ஜிஆர் ஏஎன்கே ஆரம்பிச்சிருவாரு. இது ஒரு क्वेश्चन டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन. ஓகேங்களா? அக்டோபர் 17 1972 என்ன பண்ணுவாரு? அமரர் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சி ஆரம்பிப்பார். கட்சி ஆரம்பிச்சே பார்த்தா வந்து மொத்த பாதிகள் என்ன பண்ணுவாங்க? அவரோட போயிடுவாங்க. அதாவது அடுத்து வர 77ல இருந்து 87 வரைக்கும் சரிங்களா, அடுத்து ஜானகி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் பார்த்தோம்னா அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கும். ஓகேங்களா? நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாரு. கடைசி காலம் வந்து பார்த்தோம்னா நிறைய தொகுதிகள்ல என்ன பண்ணிருப்பாங்க? நிறைய வாய்ப்பு எடுத்திருப்பாங்க கட்சிக்காரர். சரிங்களா? 88 வரைக்கும் வரல. அடுத்து 89 யார் வராங்க? வாட்ச் வருது. 91 என்ன பண்றாங்க? பிரசிடென்ட் ரூல போட்டு இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. 91 மறுபடியும் யார் வருது? அம்மையார் ஜெயலலிதா வராங்க. 91 96 அம்மையாரோட ஆட்சி. ஓகேங்களா? 96 2001 யார் ஆட்சி? கரெக்ட். சரிங்களா? அப்பதான் என்ன பண்றாருன்னா ஐயன் வள்ளுவர் என்ன பண்ணாரு? கன்னியாகுமரி சிலை வச்சார். சரிங்களா? அது கூட என்ன பண்ணாரு? வேற முக்கியமான திட்டம் உழவர் சந்தை கொண்டு வந்தது அவர் தான். உழவர் சந்தை ஐயன் வள்ளுவர் சிலை வச்சு அப்புறம் சென்னையில வந்து அப்பே செம்மொழி பொங்காடுற பொங்காடி தான் பேர் 2010 மேல தான் வச்சார். ஓகேங்களா? அது மாதிரி நிறைய திட்டங்கள் என்ன பண்ணாருன்னா அதை கொண்டு வந்தார். சரிங்களா? அப்புறம் 2000 யாராச்சு? ஜெயலலிதா ஆட்சி. 2006 2011 யாராச்சு? கலைஞர் ஆட்சி. அவர் சமச்சீர் கல்வி முறை கொண்டு வந்தாரு. விவசாயிகளுடைய கடன்லாம் தள்ளுபடி பண்ணாரு. இல்ல அது மட்டும் இல்லாம நிறைய மாணவர்களுக்கு இது பண்ணாரு. சரிங்களா? அவர் திருமண நிதி உதவி தொகை அந்த மாதிரி நிறைய இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்புறம் திரும்ப 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்னாச்சு? ஃபுல்லா வந்து ஏடிஎம் கட்சி தான் இருக்கு. 2018 ஆகஸ்ட் 7 என்ன பண்ணாரு? அவரு எடுத்து போட்டாரு. கடைசியா அவர் என்ன எம்எல்ஏ? திருவாரூர் எம்எல்ஏ. அது ஒரு தொகுதி காலியா இருக்கு. தொகுதி திருப்பரங்குன்றம். இதுதான் வந்து அதோட ஹிஸ்டரி. ஓகேவா? ஓகே, அடுத்து 10 நிமிஷம் ஆயிடுச்சா? பொன்விழா பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுடைய பொன்விழா, தமிழ்நாட்டினுடைய பொன்விழா இது வந்து 50வது வருஷம். தெரியும், தமிழ்நாடு பேர் மாத்தி 50வது வருஷம். இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா நான் சொன்னதுல நிறைய क्वेश्चंस உள்ள இருக்கும். சரி, நான் கதையா அப்படியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் கதையா மட்டும் கொஞ்சம் எக்ஸாம் வந்து கண்டிப்பா படிப்பீங்க. இந்த 2 டேட் ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா ஐடிஎஸ் சொல்லிருப்பாங்க நான் நினைக்கிறேன். சொன்னாங்க சார் கண்டிப்பா சொல்லிருப்பாரு அவரு. அதான் இந்த டேட்லாம் பாத்துக்கோங்க. ஓகேவா? அந்த நோட்ஸ் ஹிஸ்டரி நோட்ஸே இருக்கும். தமிழ் நோட்ஸே கொடுத்துருப்பாங்க ஒரு நோட்ஸ். ஓகேவா? அதையும் பாத்துக்கோங்க. அடுத்து மதுரையில தமிழர் பண்பாடு மையம், மதுரையில தமிழர் பண்பாடு மையம் அப்படின்ற ஒரு மையத்தை ஆரம்பிச்சோம். அடுத்து மதுரை தமிழ் பண்பாடு மையம். இந்த பண்பாடு மையம் வந்து பார்த்தோம்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்ற மோட்டோல ஆரம்பிச்ச ஒரு விஷயம். சரிங்களா? ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்ற மோட்டோல ஆரம்பிச்ச ஒரு இது. என்ன பண்ண போறாங்கன்னா காஷ்மீர்ல இருக்கிற மாணவர்களுக்கு, அதாவது 100 பள்ளி மாணவர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா வந்து இலவசமா தமிழ் சொல்லி தர போறாங்க. இந்த தமிழ் பண்பாடு மையம் மூலமா இலவசமா பண்ண போறாங்க, தமிழ் சொல்லி கொடுக்க போறாங்க. அடுத்து ஆபரேஷன் சைரஸ். ஆபரேஷன் சைரஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கிற கடற்பகுதியில வந்து பாதுகாப்பா உறுதி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது ஆபரேஷன் சைரஸ். கன்னியாகுமரியோடைய கடற்பகுதி நீங்க கோஸ்டல் ஏரியால செக்யூரிட்டியை பலப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆபரேஷன் சைரஸ். அடுத்து தமிழ்நாட்டுல நெக்ஸ்ட் இயர் பண்ண போறாங்கன்னா வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்த போறாங்க. உலக முதலீட்டாளர் மாநாடு வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட். வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட் ஆல்ரெடி 2015ல யார் நடத்திருப்பாங்க? முன்னாள் முதலமைச்சர் நடத்திருப்பாங்க. இது யார் நடத்த போறாங்க? அடுத்து நீங்க நடத்த போறாங்க. எப்ப நடத்த போறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2019 ஜனவரி 23ல இருந்து 24 வரைக்கும் 2 நாள் நடக்க போகுது. அடுத்த வருஷம் 2019 உலக முதலீட்டாளர் மாநாடு 2019 ஜனவரி 23 மற்றும் 24 நடக்க போகுது. அடுத்து
அடுத்து ஸ்டார் 2.0 ஸ்கீம். ஸ்டார் 2.0 திட்டம். ஸ்கீம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க ஸ்கீம் பத்தி சொல்றேன். ஸ்டார் 2.0 என்னன்னா பத்திரப்பதிவு இருக்கு பாத்தீங்களா? இந்த பத்திரப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல போனீங்கன்னா நீங்க ஃபுல்லாவே டிஜிட்டல் மயமாக்கிருக்காங்க ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஈஸியான முறையில பத்திரப்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட நம்ம உடனே போனா அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மூலமா டிரான்ஸ்பரன்சி கிரியேட் ஆகுது. போட்டோ எடுத்துலாம், கைரேகை பதிவு பண்ணிடலாம், ஆதாரோட லிங்க் பண்ணிடலாம் ஓகேங்களா? யார் மூலமா யார் ப்ராப்பர்ட்டி வாங்குறான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ரெக்கார்ட் பண்ணி வருது ஓகேங்களா? இது மூலமா கரப்ஷன் ஒழிச்சிருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் இந்த ஸ்டார் 2.0 ஸ்கீம். மகளிர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டம் யார் ஆரம்பிச்சாங்க? ஓகே அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே பிப்ரவரி 24 ஜெயலலிதாவோட பர்த்டே. ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க ப்ளீஸ் ஓகேவா? அன்னைக்கு பர்த்டே. அந்த பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்க ஓகேங்களா? பிரதமர் மோடி என்ன பண்ணாரு? இந்த திட்டத்தை துவக்கி வச்சுட்டு போனார் ஓகேவா? இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க திட்டத்தை பத்தி 125cc அந்த வண்டி இருக்கணும். ஒன்லி ஃபார் த ஒர்க்கிங் விமன் ஓகேங்களா? வேலைக்கு போற பெண்களுக்கு மட்டும் தான் இந்த திட்டம் வாங்க கொடுக்கும் ஓகேங்களா? விமன் எம்பவர்மென்ட் முன்னாடி மானியத்து மூலியமா என்ன பண்றாங்க? உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை துவக்கிருக்காங்க. எப்போ ஆரம்பிச்சாங்க ஸ்கீம்? பிப்ரவரி. அடுத்து உடல் உறுப்பு தானத்துல ஓகேங்களா? ஆர்கன் டொனேஷன்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. உடல் உறுப்பு தானத்துல ஆர்கன் டொனேஷன்ல தமிழ்நாடு ஹோல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். உடல் உறுப்பு தானத்துல தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா தமிழ்நாடு ஃபுல்லா டிஜிட்டல் முறையில கல்வி கொடுக்கணும் ஓகேங்களா? அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க. சொல்லிடுறேன் அப்துல் கலாம் விருது எப்ப கொடுக்குறாங்கன்னா 2015ல இருந்து கொடுக்குறாங்க. நீங்க எப்ப ஒரு பர்த்டே? ஜூலை 15 காமராஜர் பர்த்டே. ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு பர்த்டே. ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு பர்த்டே. அக்டோபர் 15 அண்ணா பர்த்டே ஓகேங்களா? 17 பெரியார் பர்த்டே. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. 2015 இருந்து இந்த அப்துல் கலாம் விருது கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புதுசா இனோவேஷன் கண்டுபிடிச்சவங்க ஏன்னா ஆல் ரிசர்ச் போயிட்டு இருக்கவங்க அவார்ட் கொடுக்குறாங்க சரிங்களா? இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில எம்ஐடி கேம்பஸ்ல இருக்கிற லக்ஷா அப்படின்ற டீம் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில லக்ஷா அப்படின்ற அந்த டீம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கல்பனா சாவ்லா விருது. ஓகே இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். இது எல்லாமே 18 சார். இப்போ நடந்த நடந்துச்சு சார் இப்போ ரீசெண்டா சுதந்திர தினம். எத்தனாவது குடியரசு தினம் அது? குடியரசு சுதந்திர தினமா? சுதந்திர தினம் 72வது சுதந்திர தின விழா. அவரோட செகண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே அடுத்து கல்பனா சாவ்லா விருது யார் கொடுப்பாங்க? எதுக்காக கொடுப்பாங்க கேட்டேன். வீரத்துக்காக கொடுப்பாங்க. வீரத்தையே வீர செயல் புரிஞ்ச கொடுப்பாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னா வால்பாறையில வந்து பாத்தீங்கன்னா என்ன அதிகம்? சிறுத்தை அதிகம். சிறுத்தை வந்து அந்த முத்துமாரி அப்படின்றவங்களோட பொண்ணை கடிக்க வச்சு என்ன பண்ணாங்க? நம்ம கட்டை எடுத்து வீரமா அந்த சிறுத்தை அடிச்சாங்க. அதுக்காக கொடுக்கப்பட்ட விருது என்னது? இந்த கல்பனா சாவ்லா விருது சரிங்களா? அடுத்து முதலமைச்சருடைய நல்ல ஆளுமை விருது முத்துமாரி. ஐ முத்துமாரி. அவன் பேர் ஐ முத்துமாரி. அடுத்து முதலமைச்சருடைய நல்ல ஆளுமை விருது சரிங்களா? எல்லாமே தமிழ்ல எழுதிக்கும் ப்ளீஸ் ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம்? தமிழ் நல்ல ஆளுக்கு தமிழ் இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம் ஓகேங்களா? அப்படியே சொல்றது அதே மாதிரி கொடுத்து என்ன பண்ணா தமிழ்ல எழுதிக்கும் ஈஸி தான். முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருது யார் வாங்கினாங்க? 2 டிபார்ட்மெண்ட் வாங்கிருக்காங்க ஓகேங்களா? ஒன்று தமிழ்நாடுடைய பதிவுத்துறை, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் எதுக்காக வாங்கினாங்க? ஸ்டார் 2.0 ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல அந்த அவார்டு வாங்கினாங்க. சூப்பரா ஹிட் ஆயிடுச்சு அதனால வாங்கினாங்க. ரெண்டாவது தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதாரத்துறை வாங்கினாங்க. அடுத்து முதலமைச்சருடைய யூத் அவார்ட்ஸ் இளைஞர் விருது. முதலமைச்சருடைய மாநில இளைஞர் விருது. மொத்தம் 3 பேர் வாங்கிருக்காங்க சரிங்களா? 3 பேர் பேர் மட்டும் எழுதிக்கோங்க. பாஸ்கரன், மகேஷ், அஸ்விதா. பாஸ்கரன், மகேஷ், அஸ்விதா. மகேஷ் அஷ் எல்லாமே இஷ்ல முடியும் சரிங்களா? இஷ்ல முடியாம பேரை கேட்பாங்க. இஷ் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? ஆனா எக்ஸாம்ல கரெக்டா போடணும். அடுத்து சிறந்த மத்திய கூட்டுறவு வங்கி எது அனௌன்ஸ் பண்ணாங்க ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ல?
பெஸ்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் இது சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி, சேலம் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி. அடுத்து ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர், இது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரியா, டார்கெட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் சிறந்த மாநகராட்சி திருப்பூர் மாநகராட்சி. எத்தனை மாநகராட்சி தமிழ்நாட்டில்? 12 மாநகராட்சி. சென்னை, சேலம், வேலூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, தஞ்சாவூர் மாநகராட்சி தான். அடுத்து திருநெல்வேலி. மொத்தம் 12 மாநகராட்சி. எது பெஸ்ட் கார்பரேஷன்? ஊழல்ல ஃபர்ஸ்ட் எது கார்பரேஷன்? ஆமா, அரசு பண்ணாங்கல. அடுத்து சிறந்த மாநகராட்சி, சிறந்த மாநகராட்சி, சிறந்த நகராட்சி இது கோயில்பட்டி. இந்தியால தமிழ்நாட்டில் எத்தனை நகராட்சி இருக்கு மொத்தம்? தமிழ்நாட்டில் மொத்தம் 124 நகராட்சிகள் எழுதிக்கும். தமிழ்நாட்டில் மொத்தம் 124 நகராட்சி இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 124 நகராட்சி இருக்கு. அதுல 6 தான் வந்திருக்கு நோட்டிபிகேஷன் இருக்கு முனிசிபல் கமிஷனர். ஓகே, அது 6 தான் வந்திருக்கு. அடுத்து சிறந்த பேரூராட்சி இது ஜலகண்டபுரம், சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம். மொத்தத்துல பேரூராட்சி இருக்குன்னா 528 பேரூராட்சி இருக்கு. டவுன் பஞ்சாயத்து தமிழ்நாட்டுல 528 பேரூராட்சி இருக்கு. டவுன் பஞ்சாயத்து தமிழ்நாட்டுல 528. இந்தியாவிலே பெஸ்ட் பஞ்சாயத்துல ஒரு ஊர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஊர்? திருக்கம்பர்பூர். சரிங்களா, என்ன பேரு? திருக்கம்பர்பூர். அதான் வந்து இந்தியாவிலே பெஸ்ட் பஞ்சாயத்து. தமிழ்நாட்டுல நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க, வேண்டாம் நமக்கு. இந்தியாவிலே எது பெஸ்ட் ஊராட்சினா திருக்கம்பூர். என்ன சொன்னேன்? திருக்கம்பூர். எந்த ஊர் பார்க்க சொல்லுங்க. ஓகேவா? இதோட தமிழ்நாடு கரண்ட் அஃபேர் முடியுது. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா வந்து செக்ஷன் 4 மெடிசன். இது வந்து அதிகமா சொல்லிருக்கேன். ஓகேவா? அதென்ட்ரி இது வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காரு. யாரு? தீபக் மிஸ்ரா. அந்த 5 பேர் கொண்ட அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அதென்ட்ரி ஃபீமேல் இஸ் நாட் தி அசெட் டு மேல். பெண்ணை வந்து ஒரு சொத்தா பார்க்க கூடாது. அதெல்லாம் வந்து சொல்லிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்தோடனே நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உடைய சேர்மன் ரேகா சர்மா தீர்ப்பு வரவேற்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேசிய மகளிர் ஆணைய தலைவி ரேகா சர்மாவை தீர்ப்பு என்ன பண்ணிருக்காங்க? வெல்கம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கேஸ் போட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் the female is having some illegal sex with other person. ஓகேங்களா, அதனால நடந்துருச்சுன்னா அந்த யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க? அந்த ஆண் மட்டும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, பொம்பளை விட்டுருவாங்க. பெண்ணுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? 2 பேருமே கட்சி போலாம் சொல்லி என்ன பண்ணாங்க? யாருமே தண்டனை சொல்லி இதுவே கிறிஸ்டாப் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 4 எடுத்தா இப்ப கிடையவே கிடையாது. ஓகேவா, அது ஒரு ரெண்டையும். அடுத்து லைவ் ஸ்ட்ரீமிங். லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து சுப்ரீம் கோர்ட் நடக்கிற எல்லா கேஸுமே லைவா ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய. ஓகேவா, என்ன கேஸ்ல எல்லா கேஸ்லயும் கிடையாது, சில முக்கியமான வழக்குகள் மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்து ஆதார். ஆதார் வந்து சில விஷயம் தவிர எல்லா விஷயமே இது பண்றாங்க. ஏன் ஆதார் வந்து பண்றாங்கன்னா, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 21 என்னுடைய பர்சனல் டீடைல ஒரு தனியார் கம்பெனியோ ஒரு தனியார் நிறுவனமோ எந்த நிறுவனமும் பார்க்கறாங்க. ஏன்னா அது என்ன இருக்கு? கணிமொழி படலம், அப்புறம் வந்து கைமொழி எல்லாமே தனியா இருக்கு. அதோட இது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுது. சோ வந்து என்னோட பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி போகுது அது. ஓகே, இதான் முக்கியமான தீர்ப்பு சட்டமன்றம் கொண்டு வரும். ஓகேங்களா, நிறைய தீர்ப்பு கொடுத்தாரு. யாரு? தீபக் மிஸ்ரா. இந்த தீர்ப்பெல்லாம் வந்து யார் வந்து ரஞ்சன் கோகாய். அவர் வந்து 46வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அது மட்டும் இல்லாம வடகிழக்கு மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அசாம். அவங்க அப்பா வந்து அசாமுடைய முன்னாள் முதலமைச்சர். ஓகேங்களா, அதான் பாத்துக்கோங்க. ஏன் அதை எழுதிக்கோங்க, இதை மட்டும் எழுதிக்கோங்க. Rajasthan is the first state, ஓகேங்களா, to implement national policy on biofuels. Biofuel என்ன? இயற்கை எரிவாயு தானே? யா, உயிரி எரிவாயுவா? ஆமா, உயிரி எரிவாயு. ஓகேவா, biofuels. இயற்கை எரிவாயு என்ன? நேச்சுரல். ஓகேங்களா, இது பயோ. யா, அது இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. national policy on biofuels. 2018 பாலிசி கொண்டு வரப்பட்டது. இது யார் ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான். ஆக்சுவலா வந்து இந்த நேஷனல் பாலிசி என்னன்னா இது 3 ஜெனரேஷனா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென், செகண்ட் ஜென், தேர்ட் ஜென் பிரிக்கிறாங்க. இல்ல 1G 2G 3G பிரிக்கிறாங்க. இத பத்தி என்ன பண்றாங்க? இந்த பயோஃபியூல்ஸா இது பண்றதுனால பாலிசி தான். இது ஃபர்ஸ்ட் யார் இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்கன்னா ராஜஸ்தான். அடுத்து இது நமக்கு செய்தி தான்.
இது ஆகஸ்ட் மந்த் ஓகேவா. ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தியோட பேரு ஓகேங்களா. அவர் தமிழ்நாடு கேடட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னரும் இந்த ஸ்டேட்ல இருந்திருக்காரு ஓகேங்களா. அது இல்லாம வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா என்ன பண்ணாங்க ரீசெண்டா எலெக்ஷன்ல நின்னார். அவருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அவார்ட் தெரியுமா? ராஜீவ் காந்தி சத்பாவனா விருது. பண்ணிக்கோங்க, ராஜீவ் காந்தி சத்பாவனா விருது. இந்த விருது யார் கொடுக்குறாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1995 இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. இந்த அவார்ட் வந்து 1995 கொடுக்குறாங்க. அடுத்து மேங்களூர்ல ரெண்டு டைப் ஆஃப் பிளட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. பிளட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிபி அண்ட் பிஎல் அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் பிளட் குரூப் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. பிபிஆர் பிஎல் ஆர் ஓஆர்ஆர் பிபிஆர் பிஎல் அப்படின்ற ரெண்டு விதமான பிளட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா. two types of blood discovered in Bangalore. அடுத்து இந்தியாவில சிறந்த தொழில் புரிவதற்கான நகரங்கள் பட்டியல். பெஸ்ட் பிளேஸ் ஃபார் டூ பிசினஸ் இன் இந்தியா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிபிஆர் ஆர் அண்டது ஓகேங்களா. அது ரெண்டு பேர் ஆக்சுவலா ஓகேங்களா. ஆர் தான் ஆண்டு கிடையாது. இல்ல இது ஆர் தான். அது நிறைய பேர் தப்பா போட்டுருக்காங்க. ஆர் ரெண்டு பேர் நம்ம ஆக்சுவலா பிபி ங்கிறது கொடுத்தா பி ங்கிறது கொடுத்தா ரெண்டுமே சேம் ஆக்சுவலா. அது வேற பேர் ஆக்சுவலா இருக்கு. ஓகே அது பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பெஸ்ட் பிளேஸ் டு டு பிசினஸ் இன் இந்தியன் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஏதோ சொல்லுங்க கண்டிப்பா ஆந்திர பிரதேஷ். பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ். இளம் தொழில் தொடங்க உள்ள மாநிலங்கள் பட்டியல். ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ், செகண்ட் தெலுங்கானா, தேர்ட் ஹரியானா. அடுத்து நான் ஜிஐ டாக்ஸ் சொன்னல புவிசார் குறியீடு எழுதிக்கொண்டதை பத்தி குளோபல் இல்ல ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அதான் ஜிஐ புவிசார் குறியீடு தமிழ்ல. அது கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா லோகோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து லோகோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த லோகோ எப்படின்னா இந்தியன் பிளாக் மாதிரி ட்ரை கலர்ல இருக்கும், மூணு வர்ணத்துல இருக்கும் சரிங்களா. அந்த லோகோ கூகுள் பண்ணா பண்ணி பாருங்க அப்புறமா அந்த லோகோ எப்படின்னு சொல்லிட்டு ட்ரை கலர் லோகோ. அதோட தீம் வந்து என்னன்னா ஜிஐ டேகோடைய மைய கருத்து தீம் என்னன்னா இன்வேல்யூபிள் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இன்கிரெடிபிள் இந்தியா. இன்வேல்யூபிள் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இன்கிரெடிபிள் இந்தியா. அடுத்து முக்கியமந்திரி யுவா நேஷனல். முக்கியமந்திரி யுவா நேஷனல். முக்கியமந்திரி யுவா நேஷனல் அப்படின்னா முக்கியமந்திரி யாரு? யுவானா என்னது? நெக்ஸ்ட் தானே தெரியுது. முக்கியமந்திரி ஆக்சுவலா முக்கியமந்திரி ஹிந்து வேர்ட் ஓகேவா. அதான் முக்கியமந்திரி சொல்லுவாங்க. ஏன்னா ஆந்திர அரசு என்ன பண்ணுவாங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஓகேங்களா மாசம் 1000 ரூபாய் தராங்க. அந்த ஸ்கீம் will provide rupees 1000 for unemployment rice. Unemployment